eighth sum என்ன log x upon 1 plus x the whole square dx. ஓகேயா? ஸோ இப்போ நான் என்னென்ன எடுக்க போகிறேன், இதை தனித்தனியாக ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் எடுத்துக்க போகிறேன். log x 1 upon x the whole square dx. as usual லாகரதமிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது u இது v. ஸோ இப்போ நான் என்னது இன்டெக்ரல் uv dxனா u into integral v dx minus du into integral v dx இது மொத்தமாக இன்டெக்ரேஷன் dx. ஓகே, அப்போ u வந்து என்னது log x, இது வந்து 1 upon 1 plus x the whole square into dx minus differentiation of log x என்னது 1 by x integral 1 upon 1 plus x the whole square dx. இதுக்கு பவர் ஃபார்முலா தானே அப்ளை பண்ணுவீங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ என்ன, இன்கேஸ் யாருக்காவது தெரியலன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் 1 plus x minus 2 ஆகிடும். மேலே கொண்டு போனேன்னா இங்கேயும் அதே தான், இங்கே 2 dx வரணும், மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ இது 1 by x, இங்கே என்ன ஆகிடும் 1 plus x the whole power minus 2, இது dx இன்னொரு dx. ஸோ x power n ஃபார்முலா என்னது, x power n plus 1 into x power n plus 1 divided by n plus 1 இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், 1 plus x minus 2 plus 1 is minus 1 divided by minus 1. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் எழுதுறேன், நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம். சரியா? ஸோ இது வந்து 1 plus x to the power minus 1 divided by minus 1 into dx. இந்த dxஐ விட்டுறக்கூடாது. சரியா? ஸோ இது என்ன ஆகும், மைனஸ் log x by 1 plus x, இதை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே 1 by x into x plus 1, இந்த மைனஸ் இங்கே வரும்பொழுது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். சரியா? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், இது நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நியூமரேட்டர் எப்படி எழுதலாம், 1 upon x plus 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், லீனியர் இதுக்கு a by x plus b by x plus 1. சரியா? அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா a into x plus 1 bx. இந்த சைடு என்னது 1, நம்ம என்ன டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் இப்போ x ஈக்குவல் டு -1ன்னு வச்சோம்னா என்ன ஆகிடும், a 0 ஆகிடும். ஏன்னா -1 plus 1 0 ஆகிடும். பட் b என்னது 1 will be equal to minus b. ஸோ b is -1. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து x 0ன்னு வச்சோம்னா என்ன ஆகும், b 0 ஆகிடும். ஸோ a equal to 1. ஸோ நமக்கு இது கிடைச்சிச்சா, அப்போ நான் இங்கே என்னென்னு எழுதிக்கலாம், என்னுடைய இன்டெக்ரலை 1 by x minus 1 upon 1 plus xன்னு எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ஒரிஜினல் இன்டெக்ரல் மைனஸ் log x by 1 plus x plus integral 1 by x dx minus 1 upon 1 plus x dx. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணினா ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ log x by 1 plus x plus log of mod x minus log of mod 1 plus x plus c. சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த லாகை சேர்த்து எழுதணும்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது என்னது, log a minus b is log a by b. ஸோ x upon 1 plus x plus c. 3 டேர்ம் எழுதணும்.